ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விஜய்க்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்காது. ரெண்டு பேரும் குறிப்பிடுறது வந்து விஜய் தான். சினிமா நடிகர்களுக்கு ஊடக வெளிச்சம்ங்கிறது மற்றவர்களை விட கூடுதலாகத்தான் கிடைக்கும். மு.க. ஸ்டாலினா திருமாவளவனோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனுக்கும் இந்த உண்மை எல்லாமே தெரியும். நேற்று வந்த விஜய் விளம்பரம், வரலன்னா விளம்பரம், உட்காந்தா விளம்பரம்னு எல்லா சேனலும் டிபேட் பண்ணுது. எந்த சேனலை திறந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. 10 செய்திகள்ல உதயநிதி ஸ்டாலின் வராரு. இதற்கு மேலும் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் தேவையாங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு விஜய்க்கு இந்த ஊடக வெளிச்சம் கிடைத்ததற்கு ஒரு வகையில் நீங்களும் தான் காரணம்னு நான் சொல்றேன். புலம்ப விட்டுட்டார் எல்லாரையும் விஜய். சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அவரு கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட அவர் மனசளவில் பார்த்தீங்கன்னா அவர்களோட அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை கொட்டுவார். 10 தர விஜய்னு சொன்னா 2 தர தான் தம்பிங்கிறாரு. ஆனா அண்ணாமலை பற்றி பேசும்போது ஒவ்வொரு முறையும் தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலைன்னு புகழ்ந்துட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய பலம், அதுதான் அவருடைய பலவீனம். சீமான் மேல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சீமானை வந்து ரொம்ப மதிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சீமானுடைய பேச்சை வந்து அவர் ரொம்ப ரசிக்கிறார். இதுதான் வளர்ந்து வரும் சக்தியாக விஜய் இருக்கிறான்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. என்னன்னா மக்கள் நீதி மையம் கட்சி இங்க போனி ஆகல. அப்படி ஒரு நிலைமை விஜய்க்கு வந்தால் அந்த தேர்தல் முடிவு வெளியான அடுத்த நாளில் இருந்து பனையூர் பக்கம் எந்த சேனலுடைய கேமராமேனும் போக மாட்டாங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 2 பெருந்தலைகள் பேசிய விஷயங்கள் விஜய் மேல வந்து ஒரு பார்வை திருப்பி இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க திமுகவினுடைய செயற்குழு கூட்டம். அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஊடக வெளிச்சம் வந்து திமுகவுக்கு எப்போதும் வந்து கிடைச்சதே இல்லை, அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரை அப்படின்னு. இதை ஒரு பக்கம் வைக்கலாம். இன்னொரு பக்கம் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் பேசியிருந்தார், விஜய்க்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம களத்திலிருந்து போராடி இத்தனை பேரை சேர்த்தோம் அப்படின்றாங்க. 2 பேரும் குறிப்பிடுறது வந்து விஜய் தான் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிகிறது. அப்படி என்ன ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது விஜய்க்கு? அதாவது பொதுவாகவே சினிமா நடிகர்களுக்கு ஊடக வெளிச்சம்ங்கிறது மற்றவர்களை விட கூடுதலாகத்தான் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பா மு.க. ஸ்டாலினா திருமாவளவனோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனுக்கும் இந்த உண்மை எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதை வந்து நம்ம கருணையோட பரிசீலனை பண்ணலாம், அதை ஏத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இவர்கள்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி இத்தனை வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்த விஜய் அவர் ஒரு சினிமா நடிகர் என்பதற்காகவே பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, மொத்த சேனலுமே கொடியேத்த போனா ஒரு விளம்பரம், ஆமா கொடியேத்த போனா விளம்பரம், வரலன்னா விளம்பரம், உட்காந்தா விளம்பரம்னு எல்லா சேனலும் டிபேட் பண்ணுது. ஆனா நீங்க திருமாவளவன் குறித்து எத்தனை நாள் இவங்க டிபேட் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா மிக மிக சொற்பமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வருத்தப்படுவதிலும் அவர் ஆதங்கப்படுவதிலும் நியாயம் இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஸ்டாலின் வந்து இப்படி ஆதங்கப்படலாமா? எந்த பேப்பரை திருப்பினாலும் ஸ்டாலினும் அவருடைய மகனும் தான் இருக்காங்க. எந்த சேனலை திறந்தாலும் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு 10 செய்திகள்ல உதயநிதி ஸ்டாலின் வராரு. வட சென்னையில இது பண்ணாரு, தென் சென்னையில் பண்ணாரு, அங்க பண்ணாரு, இங்க. இதற்கு மேலும் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் தேவையாங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, இவர்கள் கையிலேயே வலுவான ஊடகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் செய்தி அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமே இவங்க கையில இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய இணைய கூலிப்படை ஐடி விங்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதற்கு மேலும் வந்து எங்களுக்கு ஊடக வெளிச்சம் வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான ஆசையா தான் எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு விஜய்க்கு இந்த ஊடக வெளிச்சம் கிடைத்ததற்கு ஒரு வகையில் நீங்களும் தான் காரணம்னு நான் சொல்றேன். என்னன்னா திமுக வந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க இருக்கீங்க. அதுல பல வருடங்கள் அதிகாரத்திலும் இருந்திருக்கீங்க. ஆனா இந்த மக்கள், தமிழ் மக்கள் சினிமா நடிகை பின்னால போனதை வந்து உங்களால தடுக்கவே முடியலையே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்க பிள்ளையும் சினிமாவில் நடிக்க வச்சு பாதி பேர் இவர் பின்னால போங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்ப உங்களுக்கும் அந்த சினிமா பிரபலமும் சினிமா கவர்ச்சியும் தேவைப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் விஜய்க்கு மட்டும் ஊடக வெளிச்சம் கிடைச்சிருச்சு, அவர் சினிமாக்காரர் அப்படின்னு புலம்புறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? முதல்ல புலம்ப விட்டுட்டார் எல்லாரையும் விஜய். இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள்
தம்பியா இருக்கிறார், எதிரியாக மாறுகிறார். மீண்டும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க பத்திரிகையாளர் சந்தில என்னுடைய தம்பி விஜய் என்னுடைய எதிரி வந்து திமுக அப்படின்னு பேசியிருந்தார். எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் ஏற்கனவே பல நேர்காணல சொன்னதுதான். சீமான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் அவரு. கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட அவர் மனசளவுல பாத்தீங்கன்னா அவர்களோட அண்ணன் தம்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசத்தை கொட்டுவார். நான் கூட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பொன்னார் அண்ணன் சொல்லுச்சு அப்படிம்பாரு. பொன்னார் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சொல்லி, யாருப்பா பொன்னார் அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக நம் மானுட எதிரி அப்படின்னு பயங்கரமாக முழங்குவார். அப்போ நான் கூட ஒருத்தர் சீமான்ட்ட சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து இப்போ அண்ணங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குற எங்களுக்கெல்லாம் என்ன தோணும், ஏற்கனவே உங்களுக்கு பாஜகவுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படிலாம் பேசாதீங்க. தம்பி அண்ணாமலை வேற. ஆனால் இப்போ பார்த்தா தம்பி அண்ணாமலை ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை. அப்போ விஜய கூட 10 தர விஜய்னு சொன்னா 2 தர தான் தம்பிங்கிறாரு. ஆனா அண்ணாமலை பற்றி பேசும்போது ஒவ்வொரு முறையும் தம்பி அண்ணாமலைன்னு புகழ்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாசமா பழகிறதுல வந்து சீமான் வந்து ஒரு முக்கியமான நபர். இன்னும் சொல்ல போனா அதுதான் அவருடைய பலம், அதுதான் அவருடைய பலவீனம். இப்ப நான் என்னை அவர் மீட் பண்றாரு அப்படின்னா என்னை வந்து ஒரு பத்திரிகையாளனா அவர் பார்க்கணும், அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா அவர் என்னன்னா பிஸ்மி நம்ம நண்பர் அப்படின்னு நம்மள்ட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சி பேட்டிகள்ல எல்லாம் போய் உட்காரும் போது, இப்போ தினத்தந்தியில் போய் பேசும்போது அசோக் வர்சினியோட பேசும்போது அது இல்லை தங்கச்சி அப்படிம்பாரு. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர்கிட்ட பேசுகிறோங்கிற அந்த புரிதலோட நீங்கள் பேசணும். அப்படி இல்லாமல் நம்ம பேசுறது வந்து அசோக் வர்சினி நம்ம தங்கச்சிக்கிட்ட தானே பேசுகிறோம் அப்படின்னு மனம் விட்டு பேசியே மாட்டிக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து கடுமையாக ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அவர் தம்பிங்கிறாரு. தம்பிங்கிறது நான் ஏற்கனவே சொல்றது அவருடைய இயல்பு. அப்படி அவர் அப்படி பேசுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று எல்லா தொலைக்காட்சிகளையும் அதான் ஒரு டிபேட்டு, சீமானும் விஜயும் மீண்டும் கை கோர்க்கிறார்களா, அதேதான். அதனால இதை வச்செல்லாம் அப்படியெல்லாம் ஒரு டிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அந்த தேர்தல் நேரத்துல தான் முடிவாகும். எல்லாத்துக்கும் மேல இவர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் விஜய் வாயை திறக்கலைங்கிறது ஒரு பக்கம். சீமான் மேல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சீமானை வந்து ரொம்ப மதிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சீமானுடைய பேச்சை வந்து அவர் ரொம்ப ரசிக்கிறார். இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் வந்து திமுக தான் எங்களுக்கு பொது எதிரி என்று சொல்கின்றது தாவேகா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு வந்து சொல்கிற சீமான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக. எனவே வந்து 4 பேருக்கும் பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் வந்து 2026 வந்து எலெக்ஷன் கை கொடுக்கும். ஏன்னா ஓட்டுக்கள் சிதறம்னு வந்து சில கருத்து கணிப்புகள் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல அது எல்லாமே வந்து யூகங்கள் தான். ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறும் போது இவங்களுக்கு வந்து ஒரு சாலிடா வந்து ஒரு ஓட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அது வந்து எல்லா காலத்திலும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பயே பாருங்க, அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா, திடீர்னு விசிகாவும் அது உள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கூட்டணி அமையும் போது அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்களோடு நீடிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை விட இன்னொரு கட்சிக்கு அவர்கள் எல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சோ இந்த கணக்குகள் மாறும்போது முடிவுகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் மன்ற விவாத மேடையில வந்து பழக்கருப்பையா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப வந்து கீ பாயிண்டா தெரிஞ்சது. அதிமுக வந்து விஜய் விட்டு வைத்திருப்பதற்கான காரணம், என்னால தனியா வந்து மோத முடியும்னா நிச்சயம் மோதிடுவேன், அதனால இவங்களை அடிக்க வேண்டாம், ஒருவேளை இல்லை இவங்களும் வேணும்னு நினைச்சா அப்போ சேர்ந்துக்கலான்றதுனால தான் விஜய் வந்து கிளியரா இது பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இது ஏத்துக்கிறீங்களா? இல்ல அது என்ன ஒரு வகையில் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அதுதான் காரணம், அதனால தான் இவர் அதிமுகவை விட்டு வச்சார் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒருத்தர் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கும் போது ஆளுங்கட்சியோட நீங்க சண்டை போட்டாதான் உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனே கிடைக்கும். அதுதான் ஒரு சரியான அரசியலாகவும் இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, ஒன்றியத்தில் பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேரோட அவர் சண்டை பண்றாரு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்ன ஆண்ட அதிமுக அப்படின்னா நீங்க காங்கிரஸ் போய் நீங்க காங்கிரஸை குறை சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு யார் இருக்கா அவங்களோட தான் நீங்க சண்டை பண்ண முடியும். அதே மாதிரிதான் அதிமுகங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடந்தது இது நடந்தது, இன்னைக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாங்கல்ல. அதனால இவர் அதிமுகவை விமர்சனம் செய்யாததுக்கு காரணம் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்காங்கிறது தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். மற்றபடி நம்ம தேர்தலில் கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பாமகவுடைய வேலை என்ன? பிரதான வேலை எல்லாரையுமே திட்டுறது தான். தேர்தல் நேரத்தில் அவங்க வேலை என்ன? எல்லா கட்சிகளோடையும் பேரம் பேசுறது தான். அப்படி இருக்கும்போது அரசியலுங்கிறதே இப்படி இருக்கும்போது
நம்ம யாரோட கூட்டணி அமைப்போமோ அவர்களை மட்டும் நம்ம திட்டாம ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமும் இல்லை. அந்த மாதிரி விஜய் நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடைசியாக ஒரு கேள்வி, விஜய் எதை செய்தாலும் வந்து ஊடகங்கள் வந்து பெரு வெளிச்சம் கொடுக்கிறது. விஜய் என்ன ஒரு அசைவு செய்தாலும் அது வந்து ஆளும் கட்சிக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. வளர்ந்து வரும் சக்தியாக விஜய் இருக்கிறான்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை பொறுத்தவரை எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய்க்கு வந்து ஊடகங்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் வந்து அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனாலதான். ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால இவருக்கு மக்கள் கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில இவங்க வந்து பெரிய அளவுல அவரை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு விஜய் குறித்த செய்திகள் வந்து தேவைப்படுகிறது, அதனால அவங்க வந்து அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க. விஜய் நின்னா செய்தி உட்கார்ந்தா செய்தி அப்படின்ட்டு. ஒருவேளை 2026 தேர்தலில் விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதுவும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாம் யூகிக்கிற மாதிரியான வாக்கு சதவீதம் கிடைக்காம ஒரு 2%, 3% வாக்குகள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோல்வி அவருக்கு பரிசாக கிடைத்தால், அந்த தேர்தல் முடிவு வெளியான அடுத்த நாளிலிருந்து பனையூர் பக்கம் எந்த சேனலுடைய கேமராமேனும் போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம விளையாட்டாவெல்லாம் சொல்லல, ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு நடந்ததை வச்சு நான் சொல்றேன். ஆமா, விஜயகாந்தாவது ஒரு மாதிரியா ஒரு சஸ்டைன் பண்ணாரு. ஆனா கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல வந்து அவர் ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறிவிட்டது. இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா எல்டாம்ஸ் ரோட்ல போனாலும் மக்கள் நீதி மைய ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு எட்டி கூட பாக்குறது இல்ல. ரஜினி அறிக்கை விடும் போதே வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ரஜினி அறிக்கை விடும் போதே வந்து அரசியல்வாதிங்க பேர்ல வந்து விஜய பேரை சேர்த்துக்கிறார், தம்பி விஜய்னு. இன்னொரு பக்கம் சினிமாக்காரர்ல என்னுடைய நண்பர் வந்து கமலஹாசன் சேர்த்துக்கிறார். அவரை யதார்த்தம் என்னன்னா மக்கள் நீதி மையம் கட்சி இங்க போனி ஆகல. கமல்ஹாசனும் நாம வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படிங்கறத அவர் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டார். நீங்களே யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இங்க வந்து களமாடுவதை மறந்து போய் அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்படி ஒரு நிலைமை விஜய்க்கு வந்தால் இந்த ஊடகத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அது வரைக்கும் ஒரு நடிகரா அந்த தேர்தல் வரை அவருக்கான முக்கியத்துவம் நிச்சயமா இருக்கும். கருத்துக்களை நேரத்தை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.